வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தினுடைய முதல் பருவம் ஃபுல்லாகவே முடிச்சிருந்தோம். சரிங்களா? அதில் உள்ள இலக்கண பகுதி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய 2ஆம் பருவம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒருவேளை மொத்தமாக ஒரே புக்காக வச்சுருந்தீங்கன்னா 4வது இயல்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. தொடர்ச்சியாகவே பாருங்கள். கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கப்ப உங்களுக்கு சைட் பை சைடாக சிலபஸ்மே உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு கூடுதலாக சிலபஸ் பற்றின முழு தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சென்டம் ஆப்பில் இதை பற்றின விரிவான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் ஃபுல்லாக பாருங்கள். அதில் முழுக்க தமிழ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம இந்த 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தினுடைய இலக்கண பகுதிகள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் இயலில் முதல் பாடமாக, அதாவது 2ஆம் பருவத்தினுடைய முதல் பாடமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இணை எழுத்துக்கள் தான். சரிங்களா? அது ஒரே புக்காக வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எத்தனாவது இயலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 4வது இயலாக இருக்கும். சரிங்களா? அதில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்லையுமே மிக மிக முக்கியமான ஒரு பங்கினை வகிக்குது. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த இலக்கண பகுதியில் பார்க்குறப்ப இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். முதல்ல எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சரிங்களா? எதை வச்சு சொல்கிறாங்க? ஒலிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்றோம்? இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை 6 மெல்லின இணை எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். எது 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 வல்லின, அதாவது 6 மெல்லின எழுத்துக்கள் என்னது? இணை எழுத்தாக இருக்கிறது. சரிங்களா? அந்த வகையில் அது பார்த்தீங்கன்னா இந்த இணை எழுத்து எதுக்காக பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எதனால் அதை இணை எழுத்தாக வச்சுருக்காங்கன்னா, சொற்களில் பாருங்கள், சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்தே வரும். சரிங்களா? இந்த இணை எழுத்து அப்படிங்கிறது எதை மட்டும் வச்சு அந்த எழுத்துக்களோட நெடுங்கணக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது கங்க சங்க டன்னு சொல்லி அந்த அட்டவணை இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் மட்டும் இது ஒன்றுக்கு ஒன்று இனமாக இருப்பது இல்லை. என்ன பண்ணுது? சொற்கள்லையுமே ஒரு மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்தது ஒரு வல்லின மெய்யெழுத்துக்கள் வருகிறது. சரிங்களா? மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வருது. சரிங்களா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ முதல்ல பாருங்க, இணை எழுத்துன்னு சொல்லிட்டாங்க. இணை எழுத்து எப்படி? இந்த மெல்லின மெய்யெழுத்துக்கும் அடுத்து அதனுடைய வல்லின இணை எழுத்து வருதுதான் இணை எழுத்துன்னே சொல்றோம். அதன் அடிப்படையில் ந, அதாவது ஞங்கன நமன என்று சொல்லக்கூடிய மெல்லின எழுத்துக்கள் ஞங்க ந, இதனுடைய நேரா அதுக்கு அடுத்தடுத்த எழுத்து எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் கிடைச்சிடும். சரிங்களா? காவுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னது? ஞாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்து க, ச, ட, ப, ப, ர. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 6 மெல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, மெல்லின மெய் எழுத்துக்கள் முக்கியமா அதான் ஆகும். இந்த 6 மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு அப்படியே இந்த 6 வல்லின மெய் எழுத்துக்கள் என்னது? இணை எழுத்துங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்படியே வட்டம் போட்டீங்கன்னா இணை எழுத்துக்கள் கிடைச்சிடும். சரியா? கிட்டத்தட்ட இக்குக்கு இங்கு இணை எழுத்து, அதே மாதிரி இஞ்சிக்கு இச்சு இணை எழுத்து, இன்னுக்கு இட்டு இணை எழுத்து, இத்துக்கு இந்த இணை எழுத்து, இப்புக்கு இம்மு இணை எழுத்து, இருக்கு இன்ன இணை எழுத்து. சரிங்களா? இந்த மாதிரி தான் இதே செட்டப்ல தான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சொற்கள்லையும் பெரும்பான்மையான இடத்துல வரும். எல்லா இடத்துலையும் வராது. என்ன பண்ணும்? பெரும்பான்மையான இடத்துல உங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு பாருங்க, திங்கள், இந்த மெல்லினத்துக்கும் அடுத்த வல்லினம் வருதா? மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், எல்லாம் அந்த வார்த்தைகளை கவனிங்க தெரியும்.
இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படின்னா, நிறைய பேருக்கு தென்றல்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 சுழி அதாவது ரன்னகரம் போடணுமா டன்னகரம் போடணுமான்னு ஒரு குழப்பம் வரும். அதை என்ன பண்ணலாம்னா, ஒரு 75 விழுக்காடு இதுக்கு அடுத்தது என்ன எழுத்து வருதோ அதை வச்சு இந்த எழுத்தை நீங்க தீர்மானித்துக் கொள்ளலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு மட்பாண்டம். இப்ப மட்பாண்டம், அதே சரிங்களா, நீ இட்டுது மட்பாண்டம். இப்ப ரெண்டுத்துல எது சரின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் சரி. ஏன் சரி? இந்த டாவுக்கு முன்னாடி அந்த இணை எழுத்தான தன்னகரம் தான் வரணும். சரிங்களா? ஆனா எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. இருந்தாலும் 90 விழுக்காடு எப்படிதான் வரும், இதே செட்டப்ல தான் வரும். இதை வச்சு உங்களுக்கு எது சரியான வார்த்தை எது தவறான வார்த்தைன்னு ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த இணை எழுத்துக்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, இப்ப சார் நீங்க அந்த வல்லினத்துக்கு மில்லின இணை எழுத்துன்னு சொல்லிட்டீங்க சார். இப்ப எனக்கு அதிகமா குழப்புறதே இந்த ல ழ தான் சார். இதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கிறது, ஒரே இனம எழுத்தாக இருக்கிறது. சரிங்களா? அதுல என்ன பண்ண முடியாது, இந்த இணையெழுத்து விதிகளை வச்சு உங்களால இந்த இடத்துல இந்த ல தான் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன பண்ணணும், வாசிப்பு திறனை மேம்படுத்தி கொள்ளுதல். சரிங்களா? நிறைய வார்த்தைகளை பாருங்க, முக்கியமா மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நல்லா பயிற்சி பண்ணி பாருங்க. அந்த மயங்கொலி எழுத்தை பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, நல்லா பாருங்க, பார்த்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இப்ப அதே மாதிரியே மெய்யெழுத்துக்களுக்கு இணை எழுத்து இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ உயிரெழுத்துக்களுக்கு இணை எழுத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? எப்படி? ஒவ்வொரு நெடில் எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு குறில் எழுத்துக்கள் இணை எழுத்தாக இருக்கும். சரிங்களா? ஆவுக்கு அ, ஈக்கு இ, ஊக்கு உ, ஏக்கு ஏ, ஓக்கு ஓ. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நெடில் எழுத்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 இருக்கு. ஆனா குறில் எழுத்து எத்தனை தான் இருக்கு? 5 தான் இருக்கு. அப்ப நெடிலுக்கு குறில் இணை எழுத்துன்னா இங்கேயும் குறில் எழுத்து 7 இருக்கணும். ஆனா நம்மள்ட்ட 7 இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரே எழுத்தை தூக்கி 2 எழுத்துக்கு இணை எழுத்தா போடணும். அப்படிதான் போட்டிருக்கோம். எந்தெந்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈயையும் இந்த ஊவையும் போட்டிருக்கோம். சரிங்களா? இங்க என்ன பண்ணுது, ஈக்கு ஈ இணை எழுத்தாயிடுச்சா, இங்க ஊக்கு ஊ இணை எழுத்தாயிடுச்சா. இப்ப அதே ஈயை தூக்கி இங்க போட்டிருக்கோம், ஐ. நல்லா சொல்லி பாருங்க, ஐ. சரிங்களா? ஒரே ஓசையில தான் வரும். ஆனா என்ன பண்ணிட்டோம், நம்ம என்ன ஆரம்பத்துல என்ன பார்த்தோம், ஒலிப்பு முறையிலும் தோன்றும் இடத்துலையும் ஒற்றுமையா இருக்கக்கூடியதுனால அதை இணை எழுத்துன்னு சொல்லணும். இப்ப இங்கேயும் இந்த ஐ அப்படின்னு சொல்ற இடத்துல ஈங்கிற சவுண்ட் வருதா, ஸோ அதை இணை எழுத்தத்துக்கு இதுலயும் போட்டோம். அடுத்து இங்க பாருங்க, அவு வைக்கிற பாருங்க, அவு கடைசியில இந்த ஊங்கிற சவுண்ட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஊவை பிடிச்சு கொண்டாந்து அப்படியே இதுக்கு இணை எழுத்தா மாட்டி விட்டுட்டோம். சரிங்களா? அப்ப தமிழ் மொழியில் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிர் இணை எழுத்துக்களை கொண்ட எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈயும் ஊவும் தான். சரிங்களா? இந்த ஈக்கு எத்தனை இணை எழுத்துக்கள் இருக்கு? 2 இணை எழுத்துக்கள் இருக்கு. ஒன்று ஈ, இன்னொன்று ஐ. அதே மாதிரி ஊக்கு 2 இணை எழுத்து இருக்கு. ஒன்று அவு, இன்னொன்று ஊ. சரிங்களா? ஓகே. இந்த எரள வழல இதெல்லாமே வந்து ஒரே இனம்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? பாருங்க, மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெல்லிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். குறில் எழுத்து அல்லாத ஐ எனும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். அவ் எனும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சரிங்களா? சொல் என்ன பண்ணாது, உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஆனா ஒரு இடத்துல வரும். எந்த இடம்னு பாருங்க, அளபடையில் மட்டும் என்ன பண்ணும், உயிரெழுத்தை தொடர்ந்து இன்னொரு உயிரெழுத்து வரும். சரிங்களா? அடுத்தது, அதாவது அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓ ஓதல். சரிங்களா? ஓ ஓதல் 2 உயிரெழுத்து சேர்ந்து வருதா, தூவும் 2 சேர்ந்து வருதா, அப்ப தழி 2 சேர்ந்து வருதா. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள்லாம் சொற்களினுடைய முதல்ல மட்டும்தான் வரும். சரிங்களா? இடையிலும் இறுதியிலும் எதுல கலந்து வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம உயிர்மெய்யோட சேர்ந்துதான் வரும். சரிங்களா? ஆனா அதே அளபடையில என்ன உங்களுக்கு எக்ஸெப்ட், இங்க சொல்லுக்கு நடுவுலையும் வரும் இறுதியிலையும் வரும், அளபடையில மட்டும். சரிங்களா? அடுத்தது, தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கடைசியில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா முக்கியமான பாயிண்ட் அது. சரிங்களா? தமிழ் எழுத்துக்களில்
இணை எழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னா ஆயுத எழுத்து மட்டும்தான் என்ன கிடையாது, அதுக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. மற்ற எல்லா எழுத்துக்கும் என்ன இருக்கு, இணை எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? அந்த இன்னொரு காரண பேர் தான் ஆயுத எழுத்துக்கு வச்சிருக்காங்க. ஆயுத எழுத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு போன வகுப்புல பார்த்தோம், தனி நிலை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். சரிங்களா? ஆயுத எழுத்துக்கு இன்னொரு பேர் என்ன, தனி நிலை. ஏன் தனி நிலை? தனக்கென்று இணை எழுத்துக்கள் எதுவும் இல்லை, அதனால ஆயுத எழுத்து என்பது தனி நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்து இப்ப இங்க பாருங்க, கற்பவை அதாவது இதுலயே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இடம்பெற்றுள்ள இணைய எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக. நம்ம எடுத்து எழுதுனா நேரம் ஆகும். நம்ம வட்டம் போட்டுருவோமா? தங்க பாப்பா, சரிங்களா? வந்தாளே, சிங்கம், இங்குக்கு அப்புறம் இருக்கா, அப்புறம் தந்தாளே, பஞ்சி, போன்ற, கையாளே, பண்டம், கொண்டு, வந்தாளே, பந்தல், முன்பு, முன்பு வராது, பந்தல், நின்றாளே, கம்பம், வந்தாளே, தென்றல், வந்ததே, அப்புறம் இன்பம், தந்ததே அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு இதுல, நமக்கு இவ்வளவு இணைய எழுத்துக்கள் இருக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க இணைய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இதுல என்ன பண்ணலாம், ஒரு இது கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து உங்கள்கிட்ட என்ன பண்ணலாம், கேட்கலாம், வினாவாக கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி இதையே பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, சாதாரண விஷயம்தான். முன்னாடி வந்து ஒரு மெல்லின எழுத்து இருக்கும், அதோட இனமான வல்லின எழுத்தான அதுக்கு அடுத்து இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இணைய எழுத்து இருக்கக்கூடிய வார்த்தை. சரிங்களா? இதுல வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுவீங்க, நம்ம பார்த்துட்டு இதுக்கு விடை சொல்லுவோம். இப்ப அப்படி மெல்லினத்திற்கான இணைய எழுத்து இடம் பெறாத சொல். நல்லா பாருங்க, இடம் பெறாத சொல். நல்லா நம்ம டிஎன்பிஎஸ்சில நிறைய மாணவர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விடை தெரிஞ்ச ஆர்வத்துல கொஸ்டினை படிக்கிறது இல்லை. எப்பா மெல்லின இது பார்த்து வந்துடுச்சுப்பா அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, மெல்லினத்திற்கான இணைய எழுத்து சொல், அப்போ மெல்லினத்துக்கான இணைய எழுத்து இருக்கக்கூடிய சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ல மெல்லினத்துக்கான மெல்லினம் இருக்கு, சே இருக்கு, போடு ஆன்சர்ன்னு சொல்லி டக்குன்னு போட்டு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து கொஸ்டினை ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும், ஐயோ இது இடம் பெறாத சொல்ல கேட்டிருக்காங்கிறது அப்புறம் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்கிறது 2வது பட்சம். முதல் விஷயம் என்னது, இந்த கொஸ்டின் அங்கே நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. அதனால நல்லா கவனமாக படிங்க, பொறுமையாக விடை எழுதுங்க. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு கொஸ்டின்லேயே 10 நிமிஷமாக உட்காந்து சார் தான் பொறுமையாக எழுத சொல்லியிருக்காரு, நம்ம பொறுமையாக எழுதுவோன்னு வட்டம் போட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? என்ன பண்ணணும், இடம் பெறாத சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, மஞ்சள், இஞ்சி மெல்லினமா சா வந்துருச்சா, அப்ப இங்க இருக்கு, அப்ப இது ஆன்சர் கிடையாது. வந்தாலே இந்த வந்திருக்கு, தா வந்திருக்கு, அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து தம்பி, இம்மு வந்து மெல்லினம், அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இது மட்டும்தான் என்னது, மெல்லினத்திற்கான இணைய எழுத்து இடம் பெறாத சொல். சரிங்களா? இப்ப கண் அப்படிங்கிறது மெல்லினம் தானே சார் கேள்வி கேட்டீங்கன்னா, இணைய எழுத்துல என்ன பார்த்தோம், இன்னுங்கிறது ஒரு இது மெல்லின மெய் இணைய எழுத்து வந்திருக்கா, அதுக்கான வல்லினம் வந்திருக்கா பக்கத்துல, இல்லை. அப்ப இது என்ன கிடையாது, விடை இல்லை. சரிங்களா? இதுல உங்களுக்கு கிளியர் தானே, டவுட் இருக்காதுன்னு நம்புறேன். பார்த்துக்கலாம். தவறான சொல்லை வட்டமிடுக. பாருங்க, கண்டான், இந்த இன்னுக்கும் பக்கத்துல ட இருக்கு, ஸோ இது சரி. அடுத்தது வென்றான், இங்க பாருங்க இன்னு வந்திருக்கு, இதுக்கு இணைய எழுத்து எது, வல்லின ரகரம், ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, இடையின ரகரம் கொடுத்துருக்காங்க, அப்ப இதுதான் வந்து தவறு. அடுத்தது நண்டு, டன்னகரம் வந்திருக்கு, அதற்கான இணைய வல்லின எழுத்து ட வந்திருக்கு, அப்ப இது சரி. வண்டு அதே சேம், அப்ப இதுவும் சரி. அப்ப தவறான சொல்லுது வென்றான் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்தது பிழை, இது நம்ம சிலபஸ்ல அப்படியே இருக்கு. எது, சொற்களில் பிழை திருத்தம்ங்கிறது சிலபஸ்ல அப்படியே இருக்கு. எங்க இருந்து எடுத்திருக்காங்க, இங்க இருந்தா எடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, தென்றல், இது சரியா, இல்லை. ஏன் சரியில்லை, இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், 2 சுழின என்று சொல்லக்கூடிய ரன்னகரம் இருக்க வேண்டும். ஆனா இருக்கா, இல்லை. அப்ப மாத்துருவோம், இந்த தப்பு மாத்தியாச்சு. அடுத்தது கண்டம், இங்க ட வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், டன்னகரம் வரணும், ஆனா என்ன வந்திருக்கு, ரன்னகரம் வந்திருக்கிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டும், நாம இதை மாற்ற வேண்டும். மாத்திருவோமா, மாத்தியாச்சு. சரிங்களா? அடுத்தது நன்றி, சரிங்களா? நன்றி என்ன வந்திருக்கு, இங்க
ரன்னகரம் வந்திருக்கு. அப்ப என்னவா மாத்தணும் நம்ம அதை? அதுக்கு ஏத்த மாதிரி ரன்னகரமா அதை மாத்தணும். மாத்திடுவோமா? மாத்தியாச்சு. இப்ப மண்டபம். சரிங்களா? இங்க மண்ட வந்திருக்கு. சரிங்களா? டன்னகரம் இருக்கு. அப்ப என்ன மாத்தணும் இதை? அதுக்கு ஏத்த மாதிரி டன்னகரமாக மாற்ற வேண்டும். இங்க ரன்னகரம் இருக்கு, என்ன பண்றோம்? அதை டன்னகரமா மாத்துறோம். சரிங்களா? மாத்திட்டோம்னா நமக்கு சரியான சொற்கள் கிடைத்து விடும். சரியா? ஓகே. மற்றபடி உங்களுக்கு இதுல எதுவும் இது இருக்கா? இல்ல. சரிங்களா? சரி. இப்ப 4ஆம் இயல்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கண பகுதி நம்ம முழுமையா முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆம் இயலுக்கு போலாம். சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி பின்னொரு இதுல பாருங்க, கீழ்காணும் சொற்கள் அமைந்துள்ள இணைய எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள். சரிங்களா? இங்க இணைய எழுத்து எது? நீங்களே சொல்லுங்க அப்ப. சரி, இதை நான் வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். சரிங்களா? இது நல்லா பாருங்க. இது அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களே வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப சங்குன்னு இருக்கா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு பயிற்சி. இப்ப இது அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டே நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சங்குங்கிறது எழுதுறீங்களா? எது இணைய எழுத்து? இப்ப சங்குன்னு எழுதிட்டு ஒரு அம்புக்குறி போட்டு இங்கு. சரியா? அதுக்கு அடுத்தது கமா பிஞ்சி இஞ்சு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க இந்த வார்த்தையை எழுதி அதுக்கான இணைய எழுத்துக்களை கமெண்ட்ல பண்ணி வைங்க. எத்தனை பேர் இதுல சரியா கமெண்ட் பண்றீங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இணைய எழுத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இயல் 5ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருப்பது மயங்கொலிகள். இந்த மயங்கொலிகளை நம்ம சிலபஸ்ல என்ன டாபிக்ல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லகர லகர ழகர வேறுபாடுகள், ரகர ரகர வேறுபாடுகள் மற்றும் நகர நகர வேறுபாடுகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். பார்ப்போமா? கிட்டத்தட்ட மயங்கொலிகள் அப்படிங்கிறது மயங்குகின்ற ஒலிகளை உடையவை. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ஒலியும் மயக்கப்பட்டு கீழே விழுந்துருமானா கிடையாது. கேட்கும் பொழுது ஒரே மாதிரியான ஒலிப்பு முறைகளை உள்ளடக்கியது. சரிங்களா? ரொம்ப நுட்பமா அதை கேட்டோம்தான் வந்து நமக்கு அந்த வேறுபாடே புரியும். சாதாரணமா பார்க்கறது பள்ளி குழந்தை என்ன பண்றாங்கன்னா 3 இல்லன்னே சொல்லிடுறாங்க. ஆனா 3 இல்ல கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் இடையே பெரிய ஒலிப்பு வேறுபாடு உண்டு. இருந்தாலும் சொல்றப்ப பழம் பழம் பழம், 3மே பழம் தான். வாழைப்பழம் அப்படி சொல்லணுமானா சொல்லக்கூடாது, வாழைப்பழம். சரிங்களா? அந்த வேறுபாடை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்வதுன்னா இந்த பாடத்துல இருந்து கத்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழை வந்து தமிழ் அப்படின்னு சொல்றதே கேட்க முடியல. தமிழ் 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 அப்படிங்கிறாங்க. என்னமோ வட மாநிலத்தில இருந்து வந்தவங்க மாதிரி சொல்றாங்க. இப்பயும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விட பிற நாடுகள்ல இருந்து வரவங்க அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க. காரணம், இந்த மாதிரியான இலக்கணத்தெல்லாம் அவங்க புதுசா படிக்கும்போது அப்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்பற்றுறாங்க. நம்ம என்ன பண்றது இல்லை, பின்பற்றுவது கிடையாது. சரிங்களா? இனிமே இதை வகுப்பை முழுமையாக பாருங்க. பார்த்தவரை நீங்களும் பின்பற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? அடுத்து இப்ப பாருங்க, மயங்கொலிகள். மனம் மனம். மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டிற்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த மயங்கொலிகள் உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு மட்டுமே இருக்கக்கூடிய சொற்களை, எழுத்துக்களை நம்ம என்ன சொல்றோம்? மயங்கொலிகள்னு சொல்றோம். அந்த வகையில நம்ம தமிழ் மொழியில எத்தனை மயங்கொலிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 மயங்கொலிகள் இருக்குது. சரிங்களா? அந்த 8 மயங்கொலிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ந ந ந ந, ல ழ ல, ர ர என்ற அந்த 8 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 8 எழுத்துக்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வித்தையை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் தமிழில் வித்தைக்காரர்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, ந ந ந. சரிங்களா? இந்த ந எங்கேருந்து உச்சரிக்கிறதுன்னு பாருங்க. இதுதான் வாயினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். சரிங்களா? இதுல இருக்கிறது பல்லு, இதுல இருக்கிறது நாக்கு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இதான் மேல் அன்னம். சரிங்களா? இந்த அன்னப்பகுதியில நாக்கானது எங்க போய் தொடுதுன்னு பாருங்க, அன்னத்தினுடைய இடைப்பகுதியில போய் கரெக்டா தொடும். சரிங்களா? ந அந்த மாதிரி உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சுழி ந என்று சொல்லக்கூடிய அந்த டன்னகரமானது சிறப்பாக உச்சரிக்க முடியும். ஏன் இதுல டன்னகரம்னு சொல்றோம்னா டவும் நவும் பிறக்கக்கூடிய இடமானது ஒரே இடமாக இருக்கும். சரிங்களா? அதனாலதான் இதுல எதுலயே வருது, இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிற பகுதியிலையுமே
டேவுக்கு அடுத்தது நங்கிறத பார்த்தோம். இணைய எழுத்துக்கு அப்புறம் அவங்க இது வச்சிருக்கிறதுன்னு காரணமே வந்து இதுதான். சரிங்களா? அடுத்தது ர ந. இது கொஞ்சம் முன்னாடி நல்லா பாருங்க, நாவானது கொஞ்சம் உள்ள போயிருக்கும், இங்க கொஞ்சம் வெளில வந்திருக்கும். அந்த மாதிரி உச்சரிப்பது இரண்டு சுழி ந என்று சொல்லக்கூடிய ரன் நகரம். சரிங்களா? அடுத்தது ந. இந்த நாவினுடைய முன்பகுதியானது மேல்வாய் பல்லினுடைய பள்ளியில ரொம்ப பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா த மற்றும் இந்து. நிலை இத்து இந்துன்னு சொல்லி பாருங்களேன். நாக்கானது இயல்பாகவே என்ன பண்ணுன்னா உங்கள் பல்லினுடைய கீழ்ப்பகுதியை போய் தொடும். சரிங்களா? நல்லா பாருங்க, ந இத்து இந்து தொடுதுங்களா? அப்ப இந்த நாவானது எங்க பண்ணும்? உங்க முன்வாய் பல்லுல படணும். சரிங்களா? இந்த மாதிரி உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு எழுத்து பிழையே வராது. நல்லா உச்சரிச்சு பாருங்க திரும்ப. ந ந ந ந ந ந. நல்ல வேறுபாடு உங்களுக்கு உணர முடியும். சரிங்களா? அடுத்தது ந. இதனுடைய விளக்கம் பார்த்துருவோம். நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது. அடுத்தது நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது. நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது. சரிங்களா? இது அடிப்பகுதி, முன்பகுதி, நடுப்பகுதி, இது மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள். சரிங்களா? இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னதுதான். அடுத்தது சொற்களில் ந ந இடம்பெறும் வகை. ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். நம்ம இணைய எழுத்துக்கள்ல பார்த்தோம். கண்டம், வண்டி, நண்டு. ர என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். மன்றம், நன்றி, கன்று. சரிங்களா? நம்ம இணைய எழுத்துக்களை ஏற்கனவே பார்த்ததுதான். சரிங்களா? அப்படி குழப்பம் இருந்துச்சுன்னா அப்படியே வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ஈஸியா புரியும். அடுத்தது நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். சரிங்களா? அதான் என்ன சொல்லியிருந்தாங்க, ரகர ரகர வேறுபாடுன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் வந்தால், அதாவது தன்னகரம் வர வேண்டிய இடத்தில் ரன்னகரம் வந்துச்சுன்னா எந்த மாறுபாடு ஏற்படும்னு பாருங்க. இப்ப வானம் அப்படின்னா என்னது? வெடி அப்படிங்கிற பொருள். சரிங்களா? வான வெடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மேல போய் வெடிக்கக்கூடிய வெடியை வான வெடின்னு சொல்லுவாங்க. அந்த வெடிக்கு பேர் என்னது? வானம். இதே நம்ம ரன்னகரம் போட்டோம்னா ஆகாயம் என்கிற பொருளை தருகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பனி. பனின்னா என்ன? வேலை. இதே பனின்னு போட்டோம்னா என்னது? குளிர்ச்சி. ரெண்டுத்துக்கான பொருள் வேறுபாடு என்பது இருக்குது. இதை தான் சொல்லியிருக்காங்க, நகர நகர வேறுபாடு, லகர ழகர லகர வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை பற்றின விளக்கமான காணொளி நம்ம இதுல இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகே. அடுத்தது ல ல ழ. இது ரொம்ப சிறப்பான எழுத்துக்கள். எல்லாம் பாருங்க, முதல்ல நான் இதை படிச்ச பிறகு அப்படியே சொல்றேன். ல. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வ போன்று இருப்பதால் வகர லகரம். நம்ம தமிழ் மொழியில பாருங்க, இந்த லாவுக்கு தனி லகரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. சரிங்களா? இந்த லாவுக்கு என்ன பேரு? தனி லகரம்ங்கிற பேரும் இருக்கு. இதற்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கே போடுறேன், இங்கே லா போட்டிருக்கேன்ல. அடுத்தது பொது லகரம். சரிங்களா? இதுக்கு நமக்கே தெரியும் சிறப்பு லகரம். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, இத குண்டுல, குச்சில, அப்புறம் ஜிலேபில, இதோ பேர்லாம் இருக்கு. இதுக்கு இவ்வளோ பேர் வச்சிருக்காங்க அந்த லாவுக்கு. ஆனா நமக்கு குழப்பமா இருக்கு. குண்டுல, குச்சில, இன்னொன்னு பெரியல, சிறியல. நான் என்ன கேட்பேன்னா, அப்ப இது வந்து பெரியல, இங்க எழுதுறேன், இது பெரியல, இது சின்னல. இப்படி எழுதலாமா? நம்ம எழுத முடியாது இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். சரிங்களா? இதுக்கு அவ்வளவு பேர்கள் இருக்கு. ஒண்ணு தனி லகரம் சொல்லலாம், அப்படி இல்லையா வா மாதிரி இருக்கு, உச்சரிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்ல, வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் சொல்லலாம் இல்லையா?
அடுத்து இதுக்கு பாருங்க, பொது லகரம்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இதில் பாருங்க, ஒற்றை சுழி கொம்பு அப்புறம் ஒரு இது சேர்ந்தது தானே இல்லை, இதே ஒத்த சுழி கொம்பு இங்கேயும் இருக்கா. அப்போ இதுக்கு பேர் என்னது, பொது லகரம். எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஒன்றை வச்சுக்கிட்டிங்கனாலே இன்னொன்று என்ன பண்ணிடலாம், தனி லகரம்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். சிறப்பு லகரம் அல்லது மகர லகரம் அப்படி இல்லையா, இது ரெண்டே வந்து இதுக்கு அவ்வளோ அருமையான பொருளை தரும் சரிங்களா. அந்த அளவுக்கு இருக்கு. சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்துடும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களினுடைய அடியை துருவதால் லகரம் தோன்றும். இது வேற மாதிரி இருக்கிறது என்ன சொல்றாங்க, வகர லகரம்னு சொல்றாங்க சரிங்களா. நல்லா பாருங்க, பல்லினுடைய நுனியை டச் ஆகுறதுனால லேப் இருக்குது. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றி நாவினுடைய இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை துருவதால் இதுக்கு என்னது, லகரம் தோன்றும். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பொது லகரம் என்கிறோம். இன்னொன்று மாதிரி இருக்கிறது என்ன சொல்றாங்க, நகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இது எங்கேருந்து, நாவினுடைய அன்னத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து பிறக்கிறது. அடுத்தது சிறப்பு லகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும் சரிங்களா. தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது போன்று இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு சரிங்களா. இரண்டும் உச்சரிப்பது ஏறத்தாழ ஒரே இடம்தான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாவினுடைய நல்லா மடிச்சு லைட்டா வருடுவதால் இந்த லகரமானது பிறக்கிறது சரிங்களா. அடுத்தது பொருள் வேறுபாடு உணர்க. எப்படி வேறுபாடு வருது பாருங்க. கிட்டத்தட்ட விலை, பொருளின் மதிப்பு எந்த தனி லகரம் போட்டா சரிங்களா. அடுத்தது விலை, பொது லகரம் போட்டா உண்டாக்குதல், பொருளை விளைவித்தல். விழை, விரும்புதல் சரிங்களா. கற்பதற்கு விழைகிறான், தமிழ் கற்க விழைகிறான். அப்ப என்னது, விழை சொன்னா அது வந்து விரும்புதல் என்கிற பொருள். அடுத்தது இலை, தனி லகரம், செடியினுடைய இலை. அடுத்தது இலை, மெலிந்து போதல், என்ன மாதிரி. அடுத்தது இழை, நூல் இழை சரிங்களா, அதாவது நூல் தான் சரி, நூல் இழை. இப்ப இந்த மாதிரி அந்த ஒன்றுக்கு உண்டான இன்னொரு அந்த லகரத்தை தூக்கி வேற எதுக்கு போட்டிங்கனாலும் என்ன ஆகும், எழுத்து பிழை மற்றும் பொருள் மாறுபாடு நிச்சயம் ஏற்படும் சரிங்களா. அடுத்தது ர. இதுவும் நிறைய பேருக்கு வந்து இது மிகப்பெரிய போராட்டம் தான். எங்க போராட்டம்ங்கிறதுக்கே வந்து இந்த ர போடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதையும் ரொம்ப அடிப்படை கவனிங்க, ரொம்ப எளிமையான பகுதி தான். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். இங்க இன்னொரு விஷயத்த பாருங்க, என்ன போட்டிருக்காங்க, இகுதுன்னு போட்டிருக்காங்க சரிங்களா. இங்க ஏன் இகுது போட்டிருக்காங்க, ஏன்னா நம்ம தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா ஓர் மற்றும் ஒரு என்பதற்கு ஒரு வேறுபாடு இருக்கு சரிங்களா. நல்லா பாருங்க, உயிர் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் போடணும். உயிர்மை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு போடணும். இது நம்ம சிலபஸ்லயும் இருக்கு, தமிழுடைய முக்கியமான விதியில ஒண்ணு. அதே சேம் ரூல் தான் இது மற்றும் இகுது. இது வருதா, அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கணும். இதுன்னு போடுறீங்களா, அதுக்கு முன்னாடி உயிர்மை இருக்கணும் சரிங்களா. இகுதுன்னா என்ன இருக்கணும், உயிர். இதுன்னா உயிர்மை சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, திரும்பியும் சொல்றேன். உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி ஓர் போடணும். அதே உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இது அல்லது அது அப்படிங்கிற வார்த்தை சேர்த்தீங்கன்னா இகுது அல்லது அகுது அப்படிங்கிற மாதிரி போடணும் சரிங்களா. அதுவே உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒரு போடணும். அதுவே உயிர்மை எழுத்து வந்து இது அல்லது அது அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்த இருந்துச்சுன்னா அப்படியே போடுங்க. இது குரங்கு, அது குரங்கு, அல்லது இகுது இரண்டு, அகுது இரண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஓகே, ஒரு கூட்ட, அதாவது ஒரு ஆடு இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், ஓர் ஆடு. அதே ஒரு குரங்கு இருந்துச்சுன்னா ஒரு குரங்கு சரிங்களா. அந்த மாதிரி தான் சொல்லணும் சரிங்களா. இது இடையினம் என்பதால்
இடையின ரகரம் என்கிறோம். அடுத்தது நாவின் நுனி மேல் எண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இது முன்பகுதியில் என்னதானே வருது, முதல் பகுதியில தொடுறதுனால இடையின ரகரம் பிறக்குது. அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்கி நடுப்பகுதியிலையும் தொடுறதுனால என்ன பண்ணுது, வல்லின ரகரம் பிறக்கிறது. சரிங்களா? இதுக்கும் பொருள் முரண் ஏற்படுது பாருங்க. ஏரி நீர்நிலை, கூரை வீட்டின் கூரை. சரிங்களா? இதை ஏரினா மேலே ஏரி, ஏரி என்பது நீர்நிலை, கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை. சரிங்களா? சிரம், சிரம்னா என்னது, தலை. சரிங்களா? அது இலைக்கு வேறு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலை தழை தான். சரிங்களா? வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. வானில் பறவை, அதாவது பறவை வானில் பறவை வானில் பறந்தது. சரிங்களா? கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். சரிங்களா? அடுத்தது புலியின் டேஷ் காணப்படும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடின. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். சரிங்களா? சரி, இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இயல் 4 இயல் 5 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, இதுல எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான விரிவான விடை சொல்லுவோம். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக இயல் 6 பார்த்துருவோம். இப்போ கிட்டத்தட்ட சுட்டி எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்ங்கிறது நம்ம சிலபஸ்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? முதல்ல சுட்டி எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ இ எழுத்துக்களே காரணமாகும். சரிங்களா? இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர். சரிங்களா? அ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டி எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று ஊ எனும் எழுத்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஊங்கிறது என்ன எழுத்தா பயன்படுவது இல்லை, சுட்டி எழுத்தாக தற்கால வழக்கில் பயன்படுத்துவது இல்லை. ஆனா மற்ற எழுத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க. எது, அ மற்றும் இ. சரிங்களா? சரி, இப்ப இந்த சுட்டை என்ன பண்றாங்க, 2 வகையா பிரிக்கிறாங்க முதல்ல. சரிங்களா? அடிப்படையில 2ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன மேலும் 2ஆ பிரிக்கிறாங்க, அதையும் பார்ப்போம். முதல்ல அகச்சுட்டு, அப்புறம் புறச்சுட்டு. முதல்ல பாருங்க, அகச்சுட்டுனா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அகச்சுட்டுனா, அகம்னா என்ன, உள்ளன்னு அர்த்தம். இப்ப எது உள்ள, சுட்டு. அப்ப சுட்டு உள்ளன்னா என்ன அர்த்தம், சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தந்தால் அது அகச்சுட்டு. ரொம்ப சாதாரண விஷயம். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தந்தால் அது அகச்சுட்டு எனப்படும். அது எப்படி சார் உள்ளே இருக்கும்னு சொன்னீங்கன்னா, அந்த சொல்லில இருந்து அந்த சுட்டெழுத்தை தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பொருள் தராது. எடுத்துக்காட்டு பாருங்க, இவன், அவன், இது, அது. இதுல இருக்கக்கூடிய சுட்டெழுதெல்லாம் தூக்கிடுங்களேன், வெறும் வன், வன், தூ, தூன்னு வரும். அதுல பொருள் இருக்கா, இல்லை. இவ்வாறு சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இப்ப அதுக்கு நேர் ஆப்போசிட்டு புறச்சுட்டு. இதுக்கு நீங்களே விடை சொல்லலாம். என்ன சொல்லலாம், சுட்டி எழுத்துக்கள் சொல்லுக்கு புறத்தே இருந்து பொருள் தந்தால் அது புறச்சுட்டு எனப்படும். அப்ப அங்க அகச்சுட்டுல அந்த சுட்டெழுத்து தூக்கிட்டா பொருள் தராது. அப்ப புறச்சுட்டுல என்ன பண்ணும், சொல்ல எடுத்துட்டாலும் பொருள் தரும். சுட்டு எழுத்துக்களை எடுத்து விட்டாலும் என்ன பண்ணும், பொருள் தரும். பாருங்க, புறச்சுட்டு. இதுல அவ்வானம், இம்மலை, இந்நூல், இதுல இருக்கக்கூடிய சுட்டு எழுத்து தூக்கிடுங்க. சுட்டு எழுத்தை தூக்கிட்டீங்கன்னா உணர்ச்சியின் காரணமா வரக்கூடிய இந்த பக்கத்து எழுத்தும் போயிடும். இம்மலை, இந்நூல், இச்சொற்கள். இப்ப பாருங்க, வானம் பொருள் தருதா, மலை பொருள் தருதா, நூல் பொருள் தருதா, இங்க இதையும் தூக்கிட்டோம். சொற்களில் பொருள் தருதா, தருது. சரிங்களா? இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். சரிங்களா? இப்ப அதுவே அண்மை சுட்டு, சேமை சுட்டுங்கிறாங்க. இது ஒன்றும் ரொம்ப இது கிடையாது. அண்மை சுட்டுன்னா என்னது, அருகில், அருகில் இருந்தால் அண்மை சுட்டு. அண்மைனா சேமைனா குழப்பதா, ஒன்றும் இல்லை. இங்க உள்ள ஆவும் இங்க உள்ள ஆவும் ஒன்னா இருக்கும். அண்மைனா அருகில், சேமைனா தொலைவில்னு அர்த்தம்.
சரிங்களா? கிட்டக்க இருக்க பொருளை சொல்லணுமா என்ன சொல்லுவோம்? இது, இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்ப எந்த எழுத்து வருது? இ. அப்ப ஈங்கிற எழுத்து எதுக்கு உள்ளது? கிட்டக்க இருக்கிறது சொல்றதுக்கு உள்ளது. கிட்டக்க உள்ளதுன்னா என்னது? அண்மை சுட்டு. சரிங்களா? அண்மை சுட்டா என்னது? அருகில் இருப்பவற்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுகிறது. அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து எது? இ. இப்ப இன்னும் ஒரு எழுத்தா இருக்கு, அது என்னது? அ. ஆனா அப்ப என்னது? நல்லா பாருங்க, செய்மை. சரிங்களா? செய்மைன்னா என்னது? தொலைவில் இருக்கிறது. நல்லா பாருங்க, கிட்டக்க ஒரு இதை வச்சிருக்கேன், இந்த ஒரு எழுதுகோலை வச்சிருக்கேன். இது என்ன சொல்லுவோம்? இதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா என்கிட்ட இருக்கு, கிட்டக்க இருக்கு. இதே அதுன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. அதுன்னா என்ன? தொலைவில் இருந்தா நான் அதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப தொலைவில் இருந்ததுன்னா அதுன்னு சொல்லுவேன். அப்ப அங்க வரக்கூடிய சுட்டெழுத்து என்ன? அ. அப்ப தொலைவில் இருப்பவற்றை சுட்டக்கூடிய எழுத்துக்கு என்ன, சுட்டெழுத்துக்கு என்ன பெயர்? அ. அப்ப ஆங்கிறது எந்த சுட்டுக்கு உரிய எழுத்து? சேமி சுட்டுக்கு உரிய எழுத்து. சரிங்களா? இங்க பாருங்க, அவன், அவள், அது, அவை, அவ்வீடு, இது எல்லாமே தொலைவில் இருப்பவற்றை சுட்டி காட்டுகின்றன. அப்ப அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, சேமை சுட்டுக்கு உரிய எழுத்து எது? அ ஆகும். சரிங்களா? தொலைவில் இருக்கிறது சொன்னா சேமை சுட்டு, கிட்டக்க இருக்கிறது சொன்னா அண்மை சுட்டு. சரிங்களா? இப்ப இன்னொரு இது, இப்ப என்கிட்ட இங்க இருக்கு, அங்க வந்து வேற ஏதோ பொருள் இருக்கு, அங்கேயும் இல்லை என்கிட்டையும் இல்லை, இடையில ஒண்ணு இருக்கு. ஆனா எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஊ என்கிற சுட்டெழுத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் முன்னாடி. இப்ப தற்கால வழக்கத்துல இல்லை. இப்ப என்ன பண்றாங்க, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதற்கு ஊ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஊங்கிற சுட்டு எழுத்து அந்த காலத்துல பயன்பட்டு இருக்கு. உது அப்படின்னு என்ன? சென்டர்ல இருக்குன்னு இருக்கு. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, இடையில இருக்கு. உவன் அப்படின்னா அவனும் இல்லை இவனும் இல்லை, சென்டரா இருக்கிறவன் உவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பயன்படுத்துவது இல்லை. அப்படி திரும்ப கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. சொற்கள்ல வந்து நம்ம ஏன் சொற்கள் அழிஞ்சு போடணும்? நம்ம பயன்படுத்துவோம். உவன் பேருந்து வந்த உவன் எங்கே என்று கேட்போம். சரியா? கொஞ்சம் விளையாட்டா தான் இருக்கும், ஆனால் பயன்படுத்தி பாருங்க. அந்த உதுவை எடுங்கள் என்று சொல்லுவோம். அப்படின்னா என்னது? இடையில இருக்கிறத எடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி உவை கொடுங்கள் அப்படின்னா என்னது? அங்கே இல்லாம இங்கே இல்லாம இடையில இருக்கிறத எடுக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம தமிழை வளர்ப்போம். சரிங்களா? பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, அகச்சுட்டு பார்த்தாச்சு, புறச்சுட்டு பார்த்தாச்சு, அண்மை சுட்டு பார்த்தாச்சு, செய்மை சுட்டு பார்த்தாச்சு. சுட்டு எழுத்துக்கள் முடிந்தது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சுட்டு திரிபு. ஒண்ணும் கிடையாது. திரிபுன்னா என்னது? மாற்றம் அடைகிறதுன்னு அர்த்தம். சுட்டு திரிபு அப்படின்னா என்ன? சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் அடைபவை சுட்டு திரிபு, அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்னா, அந்த மரம் இந்த வீடுங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இவ்வாறு அ மற்றும் இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த அப்படின்னு மாறுது பாருங்க, அதுதான் வந்து சுட்டு திரிபு ஆகும். சரிங்களா? ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, இது வந்து உங்களுக்கு அப்படியே கமெண்ட் ஒர்க்கா கொடுக்கும். சரிங்களா? அந்த பாடம் நல்லா புரிஞ்சிருக்கும். புரியலன்னா திரும்பி பாருங்க. பார்த்த பிறகு இதை முழுக்க முழுக்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்ல ஒன்றும் கிடையாது. இந்த 10ல் இருக்கக்கூடிய சுற்று சொற்கள்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் இருக்குங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எத்தனை பேர் சரியா பண்றீங்கிறத பார்ப்போம். வினாய எழுத்து. வினாய எழுத்து அப்படிங்கிறது நம்ம சிலபஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினாய எழுத்துக்கள் என்று பெயர். சரிங்களா? சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு கடைசியில இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்லையும் வரும், கடைசியிலையும் வரும். அது என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல நம்ம தமிழ்ல இருக்கிறது பார்த்தா 5 வினா எழுத்துக்கள் தான். ஏ, யா, ஹா, ஓ, ஏ, இந்த 5 எழுத்துக்கள் மட்டும்தான். இந்த 5 எழுத்துக்கள் பயன்படுத்தாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒரு வினாவினை உருவாக்கவே முடியாது. சரிங்களா? சார் நான் ஆங்கிலத்தில் உருவாக்குவேன் சார்னா, அந்த மாரி அறிவாளிகள் உருவாக்குங்க. சரிங்களா? நான் சொன்னது தமிழ்ல என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது மொழினா என்னது? சொல்லுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்லோடைய முதல்ல வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் யா. எங்கு, யாருக்கு. அடுத்தது சொல்லோட இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஆ மற்றும் ஓ. பேசலாமா, எழுதலாமோ. அடுத்தது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. ஏன், நீதானே, வந்தது நீதானே, ஏன் வந்தாய், வருது இல்லையா? அதான் வந்து உங்களுக்கு சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஏ.
இது உங்களுக்கு நேரடி வினாவாகவே வரலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நேரடி வினாவாகவே வரலாம். அடுத்தது இதுவும் அகவினா. இப்போ அகவினான்னா என்னது? ஏற்கனவே அகச்சுட்டில் சொன்ன மாதிரி தான். அகவினான்னா சொல்லுக்கு உள்ளேவே இருந்து வினா பொருளை தரக்கூடிய இது என்ன சொல்லுவோம்? நம்ம அகவினான்னு சொல்லுவோம். அதை பிரிச்சா பொருள் தராது. எடுத்துக்காட்டு பாருங்க. எது, யார். இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது? பொருள் கிடையாது. அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். அதே சேம் ஆப்போசிட் என்ன வரப்போகுது? புறவினா வரப்போகுது. சரிங்களா? சொல்லுக்கு வெளியே இருந்து புறத்தே இருந்து பொருளை தருவது புறவினா. எது பொருளை தரும்? வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு வெளியே இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். சரிங்களா? புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. சரிங்களா? நல்லா பாருங்க. எடுத்துக்காட்ட அவனா, வருவானோ இச்சொற்கள் உள்ள ஆ, ஓ ஆகிய எழுத்துக்களை நீக்கிட்டு பாருங்க. அவனா, இன்னு கூட்டல் ஆதான்னு இருக்கு. இந்த ஆவை தூக்கிடுங்க, சேர்த்து பாருங்க. அவன் ஒரு பொருளை தருதா? அடுத்தது வருவானோ, இதுல உள்ள ஓவை தூக்கிட்டு பாருங்க, வருவான் அப்படிங்கிற பொருள் கிடைக்கும், சொல் கிடைக்கும். அது ஒரு பொருளை தரும். சரிங்களா? இவ்வாறு அந்த சொற்களுக்கு வெளியே இருந்து வினா பொருளை தருபவை புற வினாக்கள் என்று அழைக்கப்படும். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி சேம் தான். இது வந்து உங்களுக்கு வீட்டு பாடம் மாதிரி. இது உங்களுக்கு கருத்து பெட்டி பாடம். சரிங்களா? அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதனுடைய இதையும். அதாவது ஒன்றும் இல்லை, 10 உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு பாருங்க. செழியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவிடம் ஆயத்தாடையில் போதி எங்கு உள்ளது. இப்போ எங்குங்கிறது இங்கே வினாச்சொல். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடியதை நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? சரி, அதற்கு அடுத்தது என் வீடு அதுவா அங்கேவான்னு பார்த்தீங்கன்னா எது? அங்கேங்கிறது தான் விடை. என் வீடு அது உள்ளதுன்னு சொல்ல மாட்டோம், அங்கே உள்ளதுன்னு சொல்லுவோம். தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இங்கே என்பது சரி. நீர் தேங்கி நிற்கிறது. நீர் அது தேங்கி நிற்க கிடையாது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்னா அது. இது வந்து நீ நீர் அது தேங்கி நிற்கிறதுனா ஒரு கொஸ்டின் வருதா? வரல. நமக்கு இங்க என்ன தேவை? ஒரு வினா பொருளை தர வேண்டும். அப்ப நீர் எங்கே தேங்கி நிற்கிறதுன்னு தெரியணும். சரிங்களா? அடுத்தது யார் டேஸ் தெரியுமா? யார் அவர் தெரியுமா? யார் யாது தெரியுமான்னு கேட்க முடியாது. ஸோ அது கிடையாது. யார் அவர் தெரியுமா. அடுத்தது உன் வீடு என்ன அமைந்துள்ளதுன்னு கேட்க முடியாது. அப்ப என்ன இருக்கணும்? எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்கணும். சரிங்களா? சரி, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? இணைய எழுத்துக்கள் முடித்தோம். அதுக்கு அடுத்தது மயங்கொலிகள் முடித்தோம். அப்புறம் சுட்டி எழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் முடிச்சிருக்கோம். சரிங்களா? இது அப்படியே நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ நல்லா என்ன 1க்கு 2 முறை கூட பாருங்கள். பார்த்துட்டு இதில் மறக்காமல் அதை நீங்கள் பார்த்தீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? கமெண்ட் பண்ணி நீங்கள் சரியான விடை எழுதுனீங்கன்னா தான் இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் நீங்கள் இதை நல்லா மனசாட்சி தொட்டு பார்த்துருக்கீங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முழுக்க முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஒரே புக்காக வச்சுருந்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் இயல் 6 வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரிங்களா? இன்னும் நமக்கு இருக்கிறது 7, 8, 9 மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த காணொலியானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. காணொலியினுடைய விருப்பங்களை பதிவிடுங்கள். சரிங்களா? நல்ல உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து அவங்களையும் பயன்பெற செய்யுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்தி யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Sentamap. You dare to dream, we care to accomplish.